மே மாதம் 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதா. கடனோ கவலையோ எதிரியோ நோயோ பிரச்சனையோ எல்லாம் காணாமல் போகும் அல்லது குறையும். திறமை அறிவு புத்திசாலித்தனம் எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும். ஒரு பெரிய வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையை உத்தியோக உயர்வை வாழ்க்கை விருத்தியை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ மே மாதம் 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதா. நான் வழக்கமாக சொல்கிறது தான், 8 கிரகத்தையும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த பலனை சொல்கிறேன். உதாரணத்துக்கு சனி 3ஆம் வீட்டில் சனி சாரத்தில், 2ல் ராகு சாரத்தில், 6ல் குரு சாரத்தில், 8ல் கேது சாரத்தில், சுயசாரம் பெற்ற 4 பெரிய கிரகங்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் 3ஆம் வீட்டில் 11th மேலே அப்படியே 4ஆம் வீட்டில் ஆட்சி அடைகிறார். ஸோ இது வரைக்கும் சொன்ன 5 கிரகமும் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கான். பாக்கி இருக்கக்கூடிய சூரியன் புதனும் 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அது நல்லா இருக்கான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டில் போய் குருவோட சேரதும், 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டில் போய் குருவோட சேரவதும் அது மீடியமாக கரைஞ்சிருது. அப்போ பலன் எப்படிக்குன்னு கேட்டினாங்க, உங்கள் உடம்புக்கு எந்த குறையும் இல்லை. ஜாதகத்தில் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தினா உங்கள் உடம்புல ஏதாவது சங்கடங்கள் வரலாம். ராகுதிசை கேது புத்தினா கூட உடம்பு கஷ்டம் வரலாம், மருந்து சாப்பிட வேண்டி வரலாம். அது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஜென்ரலாக கேட்டினாங்க, உங்கள் உடம்பு முடிந்த வரைக்கும் பலமாக இருக்கிறத வாய்ப்பு. முயற்சித்தால் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் 100% மேலே எடுத்துகிட்டு போகலாம். மனது முயற்சி பண்ணால் 400-500% கூட எடுத்துகிட்டு போகலாம். எப்பொழுதுமே மனத்தெளிவோடு இருக்கணும். எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனால ஒரு பிரச்சனை தீர்ந்து போயிடாது. இந்த ரூம் இருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்து அழுகிறதுனால இந்த இருட்டு வெடிஞ்சிடாது. அது பதிலாக லைட்டை போட்டிங்கன்னா வெளிச்சம் கிடச்சிடும். இருட்டை அப்படியே தூக்கி வெளியில் எறிய முடியாது. வெளிச்சத்தின் மூலமாக இருட்டை நாம் நிரப்பிடலாம். அந்த மாதிரி என்றைக்குமே மனத்தெளிவும் மன குதூகலமும் மன உற்சாகமும் ரொம்ப முக்கியம். ஒரு 10-11 மடங்குக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு பெட்டர் தென் எஸ்பி, பெட்டர் தென் கலெக்டர்னு போய் ஒரு தமிழ்நாட்டு லெவலில், ஒரு ஸ்டேட் லெவலில் நீங்கள் நல்லா மேலே வரலாம். அப்போ மன புத்துணர்ச்சி, மன உணர்ச்சி, மனத்தெளிவு, மன தைரியங்கிறது நீங்களாக தான் கொண்டுட்டு வந்துக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, குடும்ப விஷயம் எக்ஸ்ட்ராடினரி. ஃபேமிலி, பேச்சுவார்த்தை, பண விருத்தி அருமையாக இருக்குது. ராகு சாரத்தில் இருக்கான். கண்டிப்பாக பொருளாதார விருத்தியும், வீட்டை விட்டு வெளியில் போய் பேசுகிற பொழுது சந்திப்புகள் மிக அருமையாக இருக்குது. பயணங்கள் மிக அருமையாக இருக்குது. வேறு ஜாதி மதம் மொழி இதோட அருமையாக இருக்குது. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சம்ஹவ் ராகு ஆர்குமெண்ட்டையும் கொடுப்பார். அடுத்த பாயிண்ட், தைரியத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. எடுக்கிற முடியல மிக அழகாக ஜெயிக்கிறீங்க. ஆனால் 6ல் குரு இருக்காங்க, குரு சாரத்திலே இருக்காங்க பொழுது கடனோ கவலையோ நோயோ போட்டியோ பொறாமையோ இருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக மே 2ஆம் தேதி அன்னைக்கு குரு பேச்சு ஆன மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ஜூன் 2 குரு பேச்சுனா 30 நாளைக்கு முன்னாலேயே குரு பேச்சு பேசும். அப்போ மே 2-3லேயே குரு நகர்ந்துட்டான்னு அர்த்தமாயிருது. அப்போ மகர ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு உச்சமடைஞ்சு சனியை பார்க்க பொழுது அது விபரீத ராஜயோகம். அப்போ எடுக்கிற முடியல இன்னும் அழகாக ஜெயிச்சு கடனை, கவலையை, போட்டியை, பொறாமையில் அழகாக வென்றெடுத்து வருவீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போது தைரியமாக இருங்க, மனத்தெளிவோடு இருங்க. பிரச்சனைகளை அழகாக ஈஸியாக எளிதாக சந்தியுங்கள். வெற்றி அடையலைன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். மகிழ்ச்சியில் எந்த பஞ்சமே இல்லை. ஏன்னா மே மாதனுடைய முதல் பகுதி 15 மே வரைக்கும் உங்களுக்கு சூரியன் புதன் 4ஆம் வீட்டில், அதில் சூரியன் உச்சம் கூட புதன் நல்லவன், சூரியன் கெட்டவன். சூரியன் தனித்திருந்தால் தவறு செஞ்சுருப்பான், புதனோடு இருக்கிறால் அவன் தவறு செய்யலை. ஆகவே சந்தோஷம், நிம்மதி, ட்ராவலிங், முக்கியமான முடிவுகளை ஜெயிக்கிறது, தொழில் ரீதியான முன்னேற்றம், இதுக்கெல்லாம் எந்த ஒரு குறையுமே இந்த சூரியன் புதன் ஃபஸ்ட் ஹாஃபில் வைக்கிறது இல்லை. செகண்ட் ஹாஃபில் செவ்வாய் 11 பிப்ரவரி 11 மேலே ஆட்சி அடைஞ்சிடறார். ஸோ செகண்ட் ஹாஃப்லேயும் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறனால அந்த சொத்து விருத்தி, சுக விருத்தி, அறிவு, திறமை, சந்தோஷம், நிம்மதியில் எந்த ஒரு கவலையும் இல்லை. தொழில் விருத்தியிலையும் கூட, ஏன்னா லாபஸ்தான செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்ப்பான் உங்களுக்கு 11 பிப்ரவரிலேருந்து. ஸோ எக்ஸ்ட்ராடினரி சொல்லிக்கலாம். அடுத்த பாயிண்டில் போகிறேன். இது பெயர் புகழ் மரியாதை. அதாவது 5ல் சுக்கரன் ஆட்சி ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் சூரியன் புதன் சேர்க்கை 5ஆம் வீட்டில். அப்போ அற்புதமாக ஆதித்ய புத யோகம் 5ஆம் வீட்டில் கிரியேட் ஆகுது. திரிகோணாதிபதி திரிகோணம் போகிறான். 9க்கு அதிபதி புதன்
5ஆம் வீட்டில் இருக்கான். அப்போ அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க, அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அல்லது அரசாங்க மரியாதை கிடைக்குது, நீங்கள் ஒரு பெரிய வெற்றி நோக்கிய பயணத்துக்குள்ளே நீங்கள் போகலாம், பெருத்த லாபத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கலாம், வீட்டில் சுபகாரியங்கள் செய்யலாம், நல்லதற்காக எது வேணாலும் செய்யலாம், திருமண காரியங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, சொத்து விருத்தி பண்ணுறது, இதையெல்லாம் கூட உங்களால் இந்த ஒரு மாதத்தில் செய்ய முடியும். அடுத்து கடனோ கவலையோ எதிரியோ நோயோ பிரச்சனையோ எல்லாம் காணாமல் போகும் அல்லது குறையும். காரணம் குரு அந்த 6ஆம் வீட்டு விட்டு போட்டு போகிறான். ஆக்சுவலி அப்படி தான் அர்த்தம். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சினா மே 2ஆம் தேதியே குரு பயிற்சி ஆன மாதிரி தான் அந்த ஷேடோவில். அப்போ 6ஆம் வீட்டில் போய் சுக்கன் உட்கார்றான். 5க்கும் 10க்கு அதிபதி ஒரு 25 நாளைக்கு அங்கே இருப்பான். அப்போது அந்த ஒரு 25 நாளைக்கு எப்படி இருப்பான்னு கேட்டேனாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கவலையை கொடுத்துட்ருக்கலாம், சின்ன சின்ன வருத்தத்தை கொடுத்துட்ருக்கலாம், மைல்டாக ஸ்டமக் பெயின் கொடுக்கலாம், சின்னதாக மனைவிக்கு செலவு ஏற்படலாம், அப்படிங்கிற மாதிரி வரும். அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் நடக்கும். அதை தவிர கடன் கவலை நோய் உங்களை விட்டு போகணுன்னு தான் இருக்குது. அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபைன் நம்பர். இப்போ அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்கிற விஷயந்தான், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி என்னுடைய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஜோதிடத்தில் தெளிவான ஜோதிடத்தை தர்றோம், ஆன்மீகத்தில் தெளிவான ஆன்மீகத்தை தர்றோம். இப்போ கட்டைஞ்செடுத்து அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டா அந்த சாமி நமக்கு வரம் கொடுக்குங்கிற நம்பிக்கையை இன்றைக்கு இந்த திராவிட சித்தாந்தங்கள் நம்மகிட்ட நம்ப வச்சுருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு அயோக்கியனுக்கு கோயில் என்ன வேலை, ஒரு கெட்டவனுக்கு கோயில் என்ன வேலை? சரி, சாமியே இல்லை அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான், ஆனால் அவன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போவான். அப்படியே இந்த திராவிட சித்தாந்தங்கள் நம்மளை எவ்வளோவெல்லாம் ஸ்பாயில் பண்ணியிருக்கு. கோவிலுங்கிறது அந்த கடவுள் சிலை மேலே நான் வைக்கிற நம்பிக்கை. சிவபெருமான் இருக்கார், பெருமாள் இருக்கார், முருகன் இருக்கான், நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு மன நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மளை காப்பாற்றுது. அந்த நம்பிக்கையை வேறு யாருனாலே தர முடியாது. அப்பா அம்மானாலும் தர முடியும். இப்போ எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அங்கே தான் போய் ஆகணும். ஒரு விஷயத்துக்கு அப்பா அம்மாவே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அப்போ அவங்க கோயிலுக்குள்ளே தான் போய் ஆகணும். திருவள்ளுவர் ஒரு சமண மத துறவியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால கடவுளை பற்றி அவர் பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் இது தெய்வ நம்பிக்கைங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயங்கள். அப்போ தெய்வ கருத்துக்களை என்கிட்ட நீங்கள் அழகாக தெரிந்து கொள்ளலாம், சித்தாந்தங்களை தெரிந்து கொள்ளலாம், என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்து வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை, அது நல்ல ட்ராவலிங்காக இருக்கும். லாங்குவிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. திறமை, அறிவு, புத்திசாலித்தனம் எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும். அறிவுறுத்தி மிக அருமையாக இருக்குது. அப்பாவளி அது நன்றாக இருக்குது. எல்லாத்த விட இந்த மாதத்திலிருந்து அடுத்த 13 மாதங்கள் நீங்கள் ஒரு 10 வருடத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வாழ்க்கைவாது வெற்றிவாது நீங்கள் அடையணும். எதற்காக இந்த வார்த்தை நான் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு உச்சமடைகிறான். ஜூன் 2ஆம் தேதி. ஆனால் அது மே 2ஆம் தேதியிலேருந்தே பேசும். அப்போ லாபஸ்தானத்தை புதனும் சூரியனும் பார்க்குறான், செவ்வாயும் லாபஸ்தானத்தை பார்க்குறான். 3 கிரகத்துடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கிற பொழுது ஒரு பெரிய வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையை, உத்தியோக உயர்வை, வாழ்க்கை விருத்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பிஸ்னஸ் மேன் முன்னேறலாம், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் முன்னேறலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் முன்னேறலாம், அருமையான வேலை வாய்ப்புகள் இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, பெண்களுக்கு அருமையாக இருக்குது. ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களாம் கடவுள் மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப். ஏன்னா அவங்க நிம்மதியை ப்ரொவைட் பண்ணுறாங்க, குடும்பத்தில் ஸ்ட்ரக்சரை பத்திரமாக பார்த்துக்கிறாங்க, நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் உயிராக இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா ஒரு ஆம்பளை செத்துருவான். நீங்கள் மனைவி இல்லைன்னா சகலமும் போச்சு. ஸோ அதாவது சகலமாக இருக்கக்கூடிய பெண் வீட்டில் ஓய்வாக இருந்தாலும் அவள் நம்மளை அப்படி பார்த்துக்குவாள். இன்னும் அதிகமாக ஆண்களும் சம்பாதிக்கணும், சம்பாரித்து பெண்களை அப்படியே பூஜிக்கணும் தெய்வம் மாதிரி சந்தோஷமாக. அப்படி வச்சுக்கிற பொழுது வாழ்க்கை வெற்றி அருமையாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு இன்பகரமான, லாபகரமான, வெற்றிகரமான காலம். இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வருடம் கூட உங்கள் ஜாதகத்தை நியரஸ்ட் அஸ்ட்ராலஜிட்ட பார்த்து நல்லா பிளான் பண்ணி நீ ரீச் அடையணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. அதனால் நம்ம மனசை நல்லா வச்சு ஜாதகத்தை பார்த்து பிளான் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும். உதாரணத்துக்கு கடவுள் கொடுக்கறத வாங்கிக்கலான்னு இருக்கக்கூடாது. கடவுள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாரு. கடவுள் நம்ம அப்பா அம்மா மாதிரி. அதிகமாக கேளுங்க, எனக்கு 10 மில்லியன் கொடு, 10 கோடி கொடு, 100 கோடி கொடு, 1000 கோடி கொடுன்னு கேளுங்க. அன்பாக பாசமாக அக்கறையாக கேட்டிங்கன்னா கொடுப்பார். அதுக்கேற்ற தகுதியை தருவார், அதுக்கேற்ற உழைப்பை தருவார், உங்களை வெற்றியடைய செய்வார். இதெல்லாம் எப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்னால் கைடு பண்ண முடியும். இந்த வருட கடைசிக்குள்ளாரியே நீங்கள் பெரிய ஒரு இலக்கை நீங்கள் அடையணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். நன்றி மகளே.